இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. ராஜபக்சே மற்றும் ரணில் விக்ரமசிங்கே இடையே ஒரு கடுமையான போட்டி புள்ளி சதவீத அடிப்படையில் தான் வித்தியாசம் என்பது வந்து கொண்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரை ஒரு பெரும்பான்மையான வெற்றியை பெற்றிருக்கிறது. பொதுவாக தேர்தலுக்கு முன்பாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் மற்றும் ஆய்வுகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு மீண்டும் ஒரு அங்கீகாரத்தை தமிழ் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வாக்குகள் இருக்கின்றன. ஆனாலும் ஒரு சில பகுதிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சற்று சரிவை கண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்த அடுத்த தகவலை நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்மோடு நமது அரங்கத்தில் மூத்த பத்திரிகையாளரும் இலங்கை அரசியல் களத்தில் நீண்ட நெடிய ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்தவருமான திரு ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ஸ் பொதுவாக இங்கே தமிழ் சூழலோட இங்கே தமிழ்நாட்டோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது முதல்ல எதிர்பார்க்கிறது தமிழ் கட்சிகள் எவ்வளோ ஜெயிச்சிருக்கு அப்படின்றது தான். இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய வாக்குகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவங்க டாமினண்டாக இருக்கக்கூடிய பகுதியில் நல்லாவே வாக்குகள் வாங்கியிருக்காங்க. என்ன சிக்னல், என்ன செய்தியை தமிழ் மக்கள் இந்த வாக்குகள் மூலமாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக நீங்கள் சொன்ன கருத்து மிக சரிதான். கிளிநொச்சியில் 77% மேலே ஓட்டுகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாங்கியிருக்குது. ஆனால் எனக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம் கொழும்பில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே யுஎன்பிக்கு வாக்களிக்க கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார்கள். ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்போ ஒரு தமிழ் இயக்கமோ கொழும்பில் அவ்வளோ வலுவான நிலையில் கிடையாது. அந்த ஒரு பிரச்சனையில் தான் இப்போ கொழும்பில் அந்த மெஜாரிட்டியில் தான் இப்போ யுஎன்பி அரசாங்கத்தை அமைக்கப் போகுது. தமிழ் கூட்டமைப்புகளுடைய தமிழ் அரசியலினுடைய தோல்வி என்கிறது கொழும்பில் பிரதிபலிக்கிறது என்று நான் கருதுவேன். அதே போல் மலையக மக்களும் ஒரு கூட்டாக நின்று தான் ஓட்டு கொடுத்துள்ளார்கள். சிடபிள்யூசிக்கு ஒரு சின்ன சதவீதம் கொடுத்தாலும் பாக்கி இருக்கிறதெல்லாம் கூட்டணிக்கு தான் கொடுத்துள்ளார்கள். இதில் என்ன முக்கியமாக தெரியுது என்றால் அந்த போலரைசேஷன் ஆஃப் ஓட்ஸ் நிச்சயமாக ஒரு தமிழ் தீர்வினை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. அதாவது பிரசிடென்ட் தேர்தல் என்ன கூறினார்களோ அதே கருத்தை மறுபடியும் வலியுறுத்துகிறார்கள் தமிழர்கள். எங்களுக்கு ஒரு தீர்வை தாருங்கள் என்ற அந்த ஒரு கருத்தை தான் இப்பவும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள். இந்த இடத்துல நம்ம அந்த மிக்சட் பாப்புலேஷன் இருக்கிற ஏரியாவில் ட்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. தமிழர்கள், முஸ்லீம்கள், சிங்களர்கள் இருக்கிறது, மலையக தமிழர்கள் மட்டுமே தனியாக இருக்கிற பகுதியிலையும் சிங்களர்கள் தனியாக இருக்கிற பகுதியிலும் ஒரு சிக்னல் இருக்குது. தெற்கு பகுதியில் ராஜபக்சேவுக்கு ஒரு நல்ல ஓட் கிடைத்திருப்பது அது என்ன மாதிரியான, அதாவது தமிழர் பகுதி டாமினன்ட் இருந்தால் தமிழர்களுக்கான வாக்கு, தெற்கு பகுதியில் ராஜபக்சேங்கும் போது அரசியல் ரீதியான பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் அப்படியே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக. அதாவது சிங்கள நேஷனலிஸ்ட் ஃபோர்ஸஸ் என்று சொல்ற அந்த ஒரு 7-8 மாகாணங்களில் இருக்கிற அந்த மக்கள் நிச்சயமாக ராஜபக்சேவை புறக்கணிப்பது அவர்கள் விரும்பவில்லை என்று மிக தெளிவாக தெரிகிறது. இது என்னுடைய கெரியர்ல இவ்வளோ விசித்திரமான ஒரு எலெக்ஷனை நான் பார்த்ததில்லை. அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் கூறுகிறார், எங்கள் கட்சிக்கும் ஓட்டளியுங்கள், ஆனால் ரணிலுக்கும் ஓட்டளியுங்கள், அதாவது எதிர்கட்சிக்கும் ஓட்டளியுங்கள் என்று கூறக்கூடிய ஒரு தலைவர் அந்த ஒரே காரணத்துக்காக அவரை அந்த தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேணும். இன்னொரு இடத்துல இருக்கிற அந்த வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் கூறுகிறார், நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி ஓட்டளியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேஜுக்கு ஒரு லெட்டரே மக்களிடம் அளிக்கிறார். அந்த 5 பேஜில் இருக்கிற அத்தனை சரத்துக்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட ஒத்துக்கொள்ள முடியாத அவ்வளவு சரத்துக்களை அவர் வைக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பிரதான எதிர்கட்சியான யுனைடெட் நேஷனல் பார்ட்டி என்ன சொல்லுதுன்னா, நாங்க ஒரு நேஷனல் கவர்மெண்ட்டை எதிர்பார்க்கிறோம். நேஷனல் கவர்மெண்ட்ல தான், அதாவது சிறிசேனாவுக்கு கீழே, அதாவது அதிபருக்கு கீழே நாங்கள் ஒரு நேஷனல் கவர்மெண்டில் நாங்கள் செயல்பட போகிறோம். இவ்வளவு ஒரு குழப்பமான ஒரு தேர்தலை என்னுடைய 25 வருஷ ஜேர்னலிஸ்டிக் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது. இப்படி இருக்க இவ்வளவு ஒரு ஃபிராக்சர்ட் மேண்டேட். ரெண்டாவது, அதாவது சிங்கள பகுதியில் டெஃபினட்டாக மஹிந்தாவுக்கு இன்னமும் அந்த ஆதரவு இருக்கு என்று குறிப்பாக காமிக்கின்ற ஒரு தேர்தல், அவரை புறக்கணிக்க முடியாது என்று காமிக்கின்ற ஒரு தேர்தல். இவர் நிச்சயமாக பாராளுமன்றத்துக்கு வரத்தான் போகிறார். அங்க பாராளுமன்றத்துக்கு வந்த பிறகு சிறிசேனா எப்படி இவரை கையாள போகிறார் என்ற ஒரு பிரச்சனை இப்போ நிச்சயமாக நிலவுகிறது. இந்த இரண்டு, அதாவது ரணில் விக்ரமசிங்கேக்கும் மஹிந்த ராஜபக்சேக்கும் இடையே இருக்கின்ற அந்த வாக்கு வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா மிக சொற்ப அளவிலேயே இருக்குது. அதுக்கு இந்த ஒரு குழப்பம் தான் காரணம் நினைக்கிறீங்களா, இல்ல சிறிசேனாவினுடைய மறைமுகமான ஆதரவு காரணமா இருக்குமா? அது ரெண்டும் காரணமாக இருக்கலாம். முதலாவது காரணம், நீங்கள் எங்கள் கட்சிக்கு ஓட்டளியுங்கள் என்று சிறிசேனா மிக தெளிவாக கூறியிருக்க வேண்டும்.
அது கூறின அதே துவனியில் அவர் என்ன செய்கிறார் என்றால் ராஜபக்சேவுக்கு எதிராக ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அதாவது நீங்கள் வந்து தமிழர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறீர்கள், முஸ்லீமுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறீர்கள், இந்த பிரச்சாரத்தை, இந்த துவனியை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இதன் மூலம் சிறிசேனா என்ன கூற வருகிறார் என்றால், அதாவது என் கட்சியில் இருக்கிற ஒருத்தரை நான் வந்து பப்ளிக்காக அட்டாக் செய்கிறேன் என்று கூறும்போது அங்கேயே வந்து எஸ்எல்பி சப்போர்ட்டர்ஸ் நடுவில் அவர் நிச்சயமாக அந்த ஒரு குழப்பம் நிலவத்தான் செய்கிறது. அதே நேரத்தில் ரணிலை குறித்து ஒரு வார்த்தையும் இதுவரை தவறாக இல்லைனா ஒரு எலெக்ஷன் ரீதியாக கூட அட்டாக் செய்யாத சிறிசேனா ஒரு ரொம்ப மிக்சட் மெசேஜஸ் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது மக்கள் மனதில் டெஃபினட்டாக, சிங்கள மக்கள் மனதில் டெஃபினட்டாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனால தான் இந்த ஃப்ராக்சர்ட் மேண்டேட் என்று நான் கருதுவேன். இல்லை, இப்போ சிறிசேனாவுக்கான அந்த ஒரு அச்சம் இருக்குதுல்ல. இப்போ ஜனாதிபதி தேர்தலில் யாருமே எதிர்பாராத ஒரு இதை ஜனவரி 8ஆம் தேதி மக்கள் கொடுத்தாங்க. அதன் பிறகு கிடைத்தது தக்க வைத்துக் கொள்வதற்கான அரசியலில் ஒரு குழப்பமான சூழலில் சிறிசேனா இருக்கிறார். அதுதான் இது போன்ற மறைமுக ஆதரவு ராஜபக்சேவுக்கு எதிராக, அது எலெக்ஷன் நெருங்கும் போது 2 நாளைக்கு முன்னாடி லெட்டர் எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள் என்பது சிறிசேனாவுடைய அந்த பதவியை தக்க வைப்பதற்கான அச்சம் அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, சிறிசேனாவுக்கு அப்படி ஒரு அச்சம் நிலவ வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர் அதிபராகிவிட்டார். இனி அடுத்த 5 வருஷ காலத்துக்கு அவரை மாற்றவோ ஒன்றும் செய்ய முடியாது. அவர் மரணத்தை தவிர ஒரு ரீதியிலும் அவரை அங்கே அந்த போஸ்ட்லேருந்து இம்பீச் பண்ண முடியாது. அதே போல் அவர் மேலே ஒரு கேஸ், ஒரு வழக்கு ஒரு நீதிமன்றத்தில் தொடர முடியாது. பிரசிடென்ட் என்றால் அங்கே வந்து ஒரு டிக்டேட்டர் அந்த ஒரு நிலையில் தான் இருக்கிறார். அப்போ அப்படி இருக்கிற ஒரு நிலையில் சிறிசேனா என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், ஒன்னோ தெளிவாக வந்து நான் ஒரு நேஷனல் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் செய்கிறேன் என்று கூறியிருக்க வேண்டும். அதாவது தேசத்தில் உள்ள அனைத்து பேரையும், அது தமிழரானாலும் இஸ்லாமியரானாலும் சரி, சிங்களரானாலும் சரி, கூட செல்கின்ற ஒரு ரெக்கன்சிலியேஷன் அரசு, ஒரு ஹீலிங்காக நான் செயல்படுகிறேன் என்று துவனியில் போயிருக்க வேண்டும். அது செய்யாமல் அதே நேரத்தில் எஸ்எல்எஃப்பி மெஜாரிட்டி வேணும்னு கேட்டால் எஸ்எல்எஃப்பிக்கு எனக்கு இவ்வளவுதான் மெஜாரிட்டி வேண்டும் என்ற ஒரு பாணியில் வந்து நிற்கிறார். இரண்டாவதாக இவர் அந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சி என்று சொல்லக்கூடிய அந்த சரத்துக்களை இன்னும் எடுத்து எறியவில்லை. 19ஆம் திருத்த சட்டம் வந்துள்ளது. ஆனால் 19ஆம் திருத்த சட்டம் தீர்மாத அந்த இண்டிபெண்டன்ட் கமிஷன்ஸை பற்றி மட்டும்தான் கூறுதே ஒழிய பிரசிடென்ஷியல் பவர்ஸை பற்றி இன்னமும் அவர் அந்த குறைக்கவில்லை என்று நான் கூறுவேன். குறைக்காத பட்சத்தில் அவர்தான் இன்றும் பாராளுமன்றத்தில் என்ன சூழ்நிலை நிலவினாலும் இவர்தான் மேலோங்கி நிற்பார். பாராளுமன்றத்தில் இப்போ ஒரு பிரச்சனை வந்தால் கூட இவர் அடுத்ததாக பாராளுமன்றத்தை கலைத்து கூட வரலாம். அந்த அதிகாரம் கூட சிறிசேனாவுக்கு இன்று உண்டு. எந்த அதிகாரங்களை நான் எடுப்பேன் வாக்குறுதி கொடுத்தாரோ அது எதுவுமே இந்த நிச்சயமாக ஒரு ஆண்டுக்கு மேலான காலகட்டத்தில் எடுக்கலன்றது ஒரு வினோதமான போக்கு. ரணில் விக்ரமசிங்கேவிற்கும் மஹிந்த ராஜபக்சேவிற்கும் இடையே மிக சொற்ப அளவிலேயே வித்தியாசங்கள் இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். இது குறித்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இலங்கையில் பத்திரிகையாளர் பிருந்தன் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பிருந்தன். மஹிந்த ராஜபக்சே அவருடைய வெற்றியை பற்றி செய்தியாளர்களை சந்தித்து ஏதாவது இதுவரை பகிர்ந்து கொண்டாரா? பிருந்தன். இதுவரை பகிர்ந்து கொண்டதாக தெரியவில்லை. தேர்தல் முடிவுகள் சரியாக முற்றுமுழுதாக வெளிவராத நிலையில் பத்திரிகையாளர் மாநாட்டுகளை இதோடு வைக்கக்கூடிய சூழல் இல்லை. இன்று மதியம் 12 மணிக்கு பிறகு இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இந்த மிக சொற்ப அளவிலே இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், மிக சொற்பளவில் இருப்பது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், கடந்த நீண்ட காலமாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இந்த ஆட்சியை, இலங்கையினுடைய பாராளுமன்றத்தையும் சரி, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியையும் தனது கைக்குள் வைத்திருந்தது. மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வேண்டும் என்கின்ற சிந்தனை வளர்ச்சி அடைந்திருக்கின்றது, நீண்டகால போக்கு. அடுத்தது, நீண்ட காலமாக அந்த யுத்த வெற்றியை பயன்படுத்தி சிங்கள மக்களுடைய வாக்குகளை ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி பெற்று வந்தது. குறிப்பாக இங்கு வாக்குகளை பார்க்கின்ற போது பெரும்பான்மை வாக்குகள் வழங்குகின்றவர்களாக, பெரும்பான்மை மக்களாக சிங்கள பெரும்பான்மை மக்கள் காணப்படுகிறார்கள். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி நீண்ட காலமாக மற்ற சிறுபான்மையினத்தினுடைய வாக்குகளை பெறுவது குறைவு. குறிப்பாக தமிழ் மக்களுடைய, வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுகின்ற சந்தர்ப்பம் மிக அரிதாகவே இருந்தது. முஸ்லிம் மக்களுடையதும் அனைத்து இந்திய வம்சாவளி மக்களுடைய வாக்குகளையும் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. இம்முறை கடந்த காலங்களில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்களினால பெரும்பான்மையாக சிறுபான்மையினம் தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகளை இழந்திருக்கிறது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி. அதைவிட
ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வாக்கு வங்கி கடந்த காலங்களை விட அதிகரித்திருக்கின்றது. நீண்ட காலமாக தேர்தல்களிலே தோல்விகளை சந்தித்து வந்த ஐக்கிய தேசிய கட்சி கடந்த காலத்தில் பிரதமர் பதவியை பெற்றுக்கொண்டது. இதன் பின் ஏற்பட்ட நாட்டின் சுமூகமான சூழல்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்க வைத்திருக்கிறது. இல்ல பிருந்தன், இப்ப தமிழர், அதாவது தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களின் வாக்குகள், இல்ல தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களின் வாக்குகளை எந்த கட்சி பெரும்பான்மையாக அறுவடை செய்திருக்கிறது அப்படின்னு கேட்டா உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? அப்படியே அந்த கட்சி தமிழர்கள் வாக்குகளை பெற்றிருந்தால் எந்த அடிப்படையில் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினராக இருந்தாலும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எந்த கட்சிக்கு எந்த அடிப்படையில் ஆதரவு அளித்திருக்கார்கள், இந்த வாக்கு எண்ணிக்கை வைத்து உங்களால் சொல்ல முடியும்? வடக்கு கிழக்கை தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள், குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் என்று பார்க்கின்ற போது 2 சமூகம் பெரும்பான்மையாக இருக்கிறது. வடக்கு கிழக்கை சேர்ந்த மக்களும் தெற்கு பகுதியில் வந்து வாழ்கிறார்கள். அதே போல இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம் மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பெரும்பாலும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தமது வாக்குகளை அளிக்கின்ற வளமை இருக்கிறது. இந்த முறை அதைவிட அதிகமாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு அளிப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. குறிப்பாக பார்க்க போனால் இந்த மனோ கணேசன் தலைமை வடக்கு கிழக்கு வெளியில் இருக்கின்ற தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து தமிழ் முற்போக்கு கூட்டமைப்பு என்ற ஒரு கட்சி அமைத்திருக்கிறார்கள். உண்மையாக கொழும்பு எடுத்துக்கொண்டால் கூட காலாதி காலமாக இந்த முறையும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு பெரும்பான்மையாக தமிழ் மக்கள் அளிக்கின்ற வாக்குகள் இருக்கிறது. அதே போல முஸ்லிம் மக்கள் இங்கு இருக்கின்ற தெற்கு பகுதியில் வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற முஸ்லிம் மக்களை எடுத்துக்கொண்டால் கடந்த காலங்களில் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக கடந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற வன்முறைகள், அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் மேல் நடத்தப்பட்ட தாக்குதல்கள், அவர்களுடைய கலாச்சார நடவடிக்கைகளை சுதந்திரமாக செயற்படுத்த முடியாத சூழல் முஸ்லிம் மக்களுக்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் மேல் ஒரு வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக கேள்விப்பட்டிருப்பீர்கள், பொதுபல சேனா போன்ற அமைப்புகளுடைய செயற்பாடுகளினால் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மேல் ஒரு வெறுப்புணர்ச்சி இருப்பதனால் முஸ்லிம் மக்களும் ஐக்கிய தேசிய கட்சிக்குத்தான் வாக்களித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகள் இதுக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு எதிராகத்தான் விழுந்திருக்கின்றது. பிருந்தன், நான் மீண்டும் உங்களிடம் தொடர்ந்து பேசலாம், கொஞ்சம் இணைப்பில் காத்திருங்க. திரு ராதாகிருஷ்ணன், அப்போ சிங்களா டாமினன்ட் இருக்கிற பகுதிகளில் சிங்கள இனவாதம் ராஜபக்சேவின் பிரச்சாரத்தில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த டிஃபரன்ஸை உருவாக்குனது ரெஸ்ட் ஆஃப் சிங்களார்கள் அல்லாத மக்கள் தான் இந்த வித்தியாசத்தை ரணிலுக்கு ஆதரவாக கொடுத்துருக்காங்கன்னு எடுக்கலாமா? இல்லை சிங்கள மக்களுக்கு மத்தியிலேயே இந்த டிவிஷன் இருக்கு, சிங்கள இனவாதத்திற்கு ஆதரவு என்பது ஒரு மிக்சடாக தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது இந்த தென் பகுதியில் இருக்கிற சிங்களர்கள், அதாவது கால்ல இருந்து நீங்கள் முன்னாடி சென்றீங்கன்னா குறிப்பாக ஹம்பன் தோட்டா, அதுக்கப்புறம் அம்பாறை வரையுள்ள பகுதிகள், அதே மேலே நீங்கள் மேலே வரும்போது கண்டி வரையுள்ள அந்த ஒரு ஆர்க் போட்டிங்கன்னா அங்கே இருக்கிற சிங்களர்கள் டெஃபினட்டாக அவர்கள் எல்லாம் மஹிந்த ராஜபக்சேவின் சப்போர்ட்டர்ஸ் தான். அதே நேரத்தில் புலனருவா, அதே நேரம் காலி பகுதிகளுக்கு எல்லாம் வந்துட்டீங்கன்னா அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் லிபரல் சிங்களாஸ் என்று கூறுவோம், அவர்கள் எல்லாம் யூஎன்பி சப்போர்ட்டர்ஸ். அப்போ தெளிவாக ஒரு 60% சிங்களர்கள் நிச்சயமாக மஹிந்தாவின் கூட இருந்தாலும் ஒரு 40% சிங்களர்கள் நிச்சயமாக யூஎன்பி கூட, இல்லைனா ஒரு லிபரல் எஸ்எல்எஃப்பி கூட இருக்கிறவங்க. அந்த லிபரல் ஓட்ஸ் தான் இப்போ வந்து யூஎன்பிஏ தூக்கி நிறுத்தி இருக்கு என்று நான் கூறுவேன். நிச்சயமாக முஸ்லீம் ஓட்டுகள், இதர பகுதியில் இருக்கிற முஸ்லீம் ஓட்டுகள், அதே போல தமிழ் ஓட்டுகள் நிச்சயமாக எல்லாம் யூஎன்பிக்கு தான் போயிருக்குது. அது இப்படி மனோ கணேசன் ஒரு கூட்டணி வைத்திருந்தால் கூட அவர்கள் எல்லாம் மனோ கணேசனை கூட புறக்கணித்து யூஎன்பி ஓட்டு செய்கிறார்கள் என்றால் யூஎன்பி தான் மேலோங்கி நிற்க வேண்டும் என்ற ஒரு கருத்தில் ஒரு என் பிளாக்காக மாசாக ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு செட்டப் இல்லாவிட்டால் கூட அவர்கள் எல்லாரும் ஆர்கனைஸ்டாக ஓட் செய்திருக்கிறார்கள். இப்போ இங்கே தமிழ் சூழலிருந்து என்ன புரிதல் இருக்கும்னா, தமிழர்களுக்கு எதிரான ஒருவராக ராஜபக்சே இருந்தார், அதனால தமிழர்கள் வாக்களிக்கல அப்படின்னு இருக்கும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிங்களர்களுக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டார் அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற சிங்களர்களை இவர் எதிர்ப்பதற்கான என்ன காரணிகள் கடந்த கால இவருடைய ஆட்சி செயல்பாட்டில் இருந்துச்சு? நிச்சயமாக எவ்வளவோ, அதாவது ஒரே ஒரு குடும்பம் தான் அங்கே ஆட்சி செஞ்சு கொண்டு இருந்தது. அதாவது இவர் அதிபராக இருந்தார், அதே நேரத்தில் இவருடைய ஒரு பிரதர் வந்து ஸ்பீக்கராக இருந்தார், இன்னொரு பிரதர் எக்கனாமிக் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்தார், மூணாவது பிரதர் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார். இந்த ஒரு 4 பேரில் 3 பேர், அதாவது கோட்டாபயா, பசில்,
மஹிந்தா, இவங்க 3 பேரும் தான் 94% பட்ஜெட் பணங்களை இவர்கள் தான் பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். அதாவது மிச்சம் இருக்கிற 99 மினிஸ்டர்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு 6% தான் பட்ஜெட்ல அலோகேஷனே வருது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இவர்கள் இந்த 99 பேர் எவ்வளவு நேஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு இல்லைனா தன்னுடைய கட்சி வளர்ப்புக்கோ எவ்வளவு செலவழிச்சிருக்க முடியும் என்ற ஒரு பிரச்சனை எழுகிறது. அதாவது ஒட்டுமொத்த ஜனங்களையும் பாதித்தார்கள் என்ற ஒரு பிரச்சனை எழுகிறது. ஹம்பன் தோட்டா குறிப்பாக டெவலப்மெண்ட் செய்யப்பட்டது. அதுபோல சிங்கள பகுதிகள் அங்கே இருக்கிற, அதாவது சவுத்தில் இருக்கிற சிங்கள பகுதிகள் குறிப்பாக டெவலப் செய்யப்பட்டது. அங்கே ஹம்பன் தோட்டாவில் இப்போ ஒரு ஏர்போர்ட் இருக்கு, அது செயல்படாத ஏர்போர்ட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு போர்ட் இருக்குது. அதே போல ஒரு பெரிய கன்வென்ஷன் சென்டர் ஹம்பன் தோட்டாவில் வந்துள்ளது. அதே போல பெரிய பெரிய ரோடுகள், சாலைகள், பெரிய அளவிலான டெவலப்மெண்ட் இந்த சிங்கள பகுதிகளுக்கு வந்துள்ளது. இது எல்லாம் கேம் த்ரூ பிரசிடென்ட் மட்டும்தான், வேற யாருக்கும் அதில் ஒரு பங்கும் கிடையாது. அதனால பெரும்பாலான சிங்களர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். பெரும்பாலான தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற ஆளுகளே புறக்கணிக்கப்பட்டார்கள். இதனால மஹிந்தாவுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு டிஸ்கண்டென்ட் இருந்தது என்று டெஃபினட்டாக கூற முடியும். இந்த டிஸ்கண்டென்ட் தான் பிரதிபலிக்குது என்று நான் கூறுவேன். இப்போ ராஜபக்சேயை பொறுத்த வரைக்கும் சரி, சிறிசேனாவை பொறுத்த வரைக்கும் சரி, முன்னாள் அதிபரும் சரி, இந்நாள் அதிபரும் சரி, இருவருமே போர் குற்றவாளிகள் சொல்லிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த சிவாஜிலிங்கம் சில தினங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இந்த கருத்து இந்த தேர்தலை எப்படி பிரதிபலிச்சிருக்குது? இது ஒரு பிரதிபலனம் இல்லை என்று தான் கூறுவேன். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மக்கள் நிச்சயமாக பெரும்பாலான வாக்குகளை அளித்துள்ளார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது 2009 அந்த டைம்ல. இவர்களும் இருந்தாலே, இவர்களும் பாராளுமன்றத்தில் இருந்தார்களே, இவர்கள் என்ன செய்தார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழும்புது இல்லையா? அதாவது பாராளுமன்றத்தில் இருந்த அத்தனை பேரும் போர்க்குற்றவாளிகளாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு கூட வெளியிருக்கிற தமிழர்கள் எடுக்கிறார்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் கூட அந்த நிலைப்பாடு தான் எடுக்கிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு சிறிசேனா மட்டுமோ ஒரு ராஜபக்சே மட்டுமோ தனியா நிறுத்தி இவர்தான் போர்க்குற்றவாளி என்று கூற முடியாது. அதே நேரத்தில் ஒரு அதிபராக இருந்தவருக்கு அந்த டெஃபினட்டாக அந்த ஒரு போர்க்குற்றம், அவர் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி டெஃபினட்டாக இருக்குது. அவர் கொடுத்த ஆர்டர்ஸ்ல தான் பாக்கியில் அங்கே செயல்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால ராஜபக்சேவை டெஃபினட்டாக அதில் தனித்து நிறுத்தி விசாரணை செய்யலாம் என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்தால் அது நிச்சயமாக சரியான நிலைப்பாடு என்று கூறுவேன். அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் எனிமி என்ற ஒரு கருத்து அங்கதான் வருது. எல்டிடிக்கு அப்படி ஒரு இது கிடையாது. யாரையுமே தன்னுடைய முதல் எனிமி என்று, முதல் எதிரி என்று எல்டிடி ஒரு நாளும் சொல்வது கிடையாது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படி ஒரு நிலை எடுத்துத்தான் முதலாக நம்ம மஹிந்த ராஜபக்சேவை ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபீட் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ஜனவரி 8 அந்த எலெக்ஷனுக்கு வந்து அவர்கள் எல்லாம் சிறிசேனாவை துணைக்கிறார்கள். அப்போ அதாவது 2009க்கு பிறகு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதாவது எல்லாருமே போர்க்குற்றவாளிகள் என்று கூறினாலும் ஜனவரி 8க்கான அந்த எலெக்ஷனுக்கு வந்து மஹிந்தா தான் இருக்கிறதுலே பெரிய குற்றவாளி என்ற ஒரு நிலையை எடுக்கிறார்கள். அந்த நிலைப்பாடு மாறிக்கொண்டுதான் இருக்கு. இப்ப அடுத்ததாக இந்த பார்லிமெண்டருக்கு வந்து அவர்கள் பார்ட்டிசிபேட் செய்வார்கள் ஆனால் நிச்சயமாக அவர்கள் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்க போகிறார்கள். அப்போதும் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொண்டுதான் இந்த தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு பலனை செய்ய முடியும் என்று நான் கருதுகிறேன். தேர்தல் முடிவுகள் வந்திருந்தாலும் அந்த பிரசிடென்ட்டுக்கான எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் இன்னும் இதுவரைக்கும் எதுவுமே மாறல. அப்ப தேசிய அரசுங்கிற கோரிக்கையோ இல்ல மீண்டும் அது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவியாக பிரைம் மினிஸ்டர் பதவி இருக்க போகிறதா, நாடாளுமன்றம் ஒரு பொம்மையாக செயல்பட போகிறதா என்ற பல கேள்விகள் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம்.